என்னாச்சு இந்திரா? நீதான் பூஜையில கலந்துக்க போறதில்லன்னு சொன்னியே. அதான் இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல. அது வரைக்கும் இந்த தாலி என் கழுத்துல தானே இருக்கும். அதனாலதான் பூஜையில கலந்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஐயர் தான் ரெட்டப்படையில கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரே. நீ வந்தா அப்ப 6 பேர் ஆயிடுமே. பரவாயில்ல சித்தி, நாம செல்வியை கூப்பிட்டுக்கலாம். செல்வி, செல்வி. சொல்லுங்க மேடம். இன்னைக்கு பூஜை இருக்கு. நீயும் எங்க கூட இந்த பூஜையில கலந்துக்கணும் செல்வி. அதனால நீ வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துரு. சரிங்க மேடம். சரி அயலி, நீ சாமி கும்பிட்டுட்டு சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிரு. ஹலோ. ஆமா, சரி நான் வரேன். சிவா மாமா, ஒரு முக்கியமான ஒர்க்கு, நான் போயிட்டு இப்போ வந்துடுறேன். மாம்சு, பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது இல்ல? சின்ன ஒர்க் தான், நான் முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன். என்ன மாம்சு, சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க. போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இந்த வீட்டோட சுமங்கலியோட தாலிக்கு ஆபத்து வர போகுது. அதோ அங்க மேல நிக்கிறாங்களே, அந்த பொண்ணோட தாலியாவும் இருக்கலாம். ஐயோ, இந்த பூஜை பண்றதெல்லாம் ஓகே தான். ஆனா விரதம் இருந்துதான் பூஜை பண்ணணும்னு யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே. எனக்கு பசி வேற உயிரே போகுது. காலையில இருந்து 2 காஃபி குடிச்சிட்டேன். இருந்தாலும் இப்படி பசிக்குது. இதுக்கு மேல பொறுக்க முடியாது சாமி. அயில ஏதாவது சமைச்சு வச்சிருப்பா, யாருக்கும் தெரியாம சாப்பிட வேண்டியதான். நான் போற நேரத்துலதான் இவங்களும் கிச்சனுக்குள்ள போகணுமா? முதல்ல எங்க அத்தைய சொல்லணும். அவங்க பாட்டுக்கு பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும்னு சொல்லி ஏன் உயிரை வாங்குறாங்க? இந்த ஆயில எப்படிதான் இதெல்லாம் பண்றாலோ தெரியல. இந்தாங்க மேடம், காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. இந்த பாலையாவது குடிங்களேன். இல்ல, எனக்கு வேண்டாம். ஓகே. எங்க இருக்கு? இல்லையே. ஏன் இந்திரா வேண்டாங்கிற? பாலெல்லாம் குடிக்கலாம், சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடக்கூடாது. நீ எவ்வளவு நேரம் தான் இப்படி பசியோட உட்காந்துட்டு இருப்ப? இல்ல சித்தி, எனக்கு பசிக்கல. நீ தான் அவனுக்காக விரதம் இருக்கிற. ஆனா அவன் கிளம்பி அவன் பாட்டுக்கு வெளியே போயிட்டான். பூஜைக்கு வருவானா இல்லையான்னு கூட தெரியலையே. வேண்டாம், எல்லாரும் இருக்காங்க, தனியா கூப்பிட்டு கொடுப்போம்.
சரி நீ போ. சரிங்க மேடம். எங்க போற? இல்ல உனக்கு பசிக்குதா? இத கேக்குதா இங்க கூட்டிட்டு வந்தியா? உனக்கு பசிக்குதா இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அப்போ உண்மையிலே காலைல இருந்து நீ எதுவும் சாப்பிடலையா? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அதான் நாங்க விரதம் இருக்கோம்னு தெரியும்ல உனக்கு. ஏய், ஓவரா சீன் போடாத. நீ பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்கு பிஸ்கெட் எடுத்து வச்சிருக்கேன். யாருக்கும் தெரியாம சாப்பிடுறியா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆளு பாரு. ஏன் இலக்கியா, உனக்கு என் மேல அவ்வளோ பாசமா? நீ எனக்காக சாப்பிடாம விரதம் இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என்ன இருந்தாலும் நீ என்ன லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உள்ளுக்குள்ள அந்த லவ் இருக்கதானே செய்யும். அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நான் கடைசி வரைக்கும் நல்லா சுமங்கலியா மேக்கப் போட்டுக்கணும். அதனாலதான் நான் இந்த பூஜையில கலந்துக்கிறேன். ஓவரா கற்பனை பண்ணிக்காம போயிடு. உனக்கு போய் பாவம் பார்த்து பிஸ்கெட்லாம் எடுத்து வச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? சரி, ஒன்னே ஒன்னாவது சாப்பிடு. ஐயோ, அதுக்குள்ள யாராவது ஆட்டைய போட்டது? இதான் உன்னோட லட்சணம். இலக்கியா, ஏண்டா என்ன மட்டுமே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்ப என்னத்த சாப்பிடு?